ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். இப்போ நம்ம விஷுவல் கோட்குள்ள போய்க்கலாம். ஓகே, இப்போ என்கிட்ட பேசிக்கான ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. ஓகே, இப்போ ஃபஸ்ட் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்னா என்னென்னா இப்போ எக்ஸ் ஒய்னு ரெண்டு வேல்யூ இருக்குது. இது ரெண்டு வேல்யூ கம்பேர் பண்ணி அது ட்ரூ ஆர் ஃபால்ஸாக சொல்கிறது தான் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. ரிலேஷனல் ஆப்ரேட்டரில் ஒரு 6 டைப்ஸ் இருக்குது. இப்போ கிரேட்டர் தென், லெஸ்ஸர் தென், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு, அப்புறம் ஈக்குவல் இருக்கு. ஈக்குவல் மற்ற இடத்துலலாம் ஒரு ஈக்குவல் போட்டாவே போதும். ஆனால் ஜாவாவில் மட்டும் இப்போ நீங்கள் 2 தடவை ஈக்குவல் கொடுக்கணும். ஏன்னா ஜாவா ஒரு தடவை ஈக்குவல் கொடுத்தா அது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டராக எடுத்துக்கும், ஈக்குவல் டுவா எடுத்துக்காது. அப்புறம் லாஸ்ட்டாக இருக்கிறது நாட் ஈக்குவல். இந்த மாதிரி 6 இருக்கு. நம்ம 1 by 1 பார்க்கலாம். இப்போ 2 வேல்யூ கிரியேட் பண்ணிக்கலாம். a equal to 10 int b equal to 5. இந்த மாதிரி 2 கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர் கொடுக்குற எல்லா அவுட்புட்டுமே ட்ரூ ஆர் ஃபால்ஸாக தான் இருக்கும். அதனால நான் பூலியன்னு டேட்டா டைப் வச்சுக்கிறேன். எக்ஸ் ஈக்குவல் டு ஏ லெஸ்ஸர் தென் பி. இப்போ இந்த எக்ஸை நான் பிரிண்ட்ல கொடுக்குறேன். இப்போ நமக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். ஃபால்ஸ்ன்னு வருது. ஏன்னா ஏ பெருசு, பி சின்னது. ஆனால் நம்ம பியை நம்ம பெருசுன்னு சொல்கிறோம். அதனால ஃபால்ஸ்ன்னு வந்துருக்கு. இப்போ நம்ம கிரேட்டர் தென் யூஸ் பண்ணலாம், ரன் பண்ணலாம். ட்ரூன்னு வந்திருக்கு. ஏன்னா 10 பெருசு தான். நெக்ஸ்ட் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு போடலாம், ரன் பண்ணி பார்க்கலாம். ட்ரூன்னு கிடைச்சிருக்கு. ஏன்னா ஏ பெருசு தான். இப்போ இந்த கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு என்ன பண்ணுனா, பெருசா இருந்தாலும் ட்ரூன்னு சொல்லும், இல்லைன்னா 2 வேல்யூ ஈக்குவலா இருந்தாலும் ட்ரூன்னு சொல்லும். இதுதான் இந்த கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுவோட வேலை. இப்போ கம்பேர் பண்ணி ரன் பண்ணலாம். ஃபால்ஸ்ன்னு வருது. ஏன்னா பி சின்ன வேல்யூ தான், அதனால தான் ஃபால்ஸ்ன்னு வருது. இப்போ 2 வேல்யூ ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணலாம். இப்பயும் ஃபால்ஸ்ன்னு தான் வருது. ஏன்னா 2 வேல்யூமே நாட் ஈக்குவல், அதனால ஃபால்ஸ்ன்னு வருது. இப்போ நெக்ஸ்ட் நாட் ஈக்குவல் டு யூஸ் பண்ணி பார்க்கலாம். நாட் ஈக்குவல் டு யூஸ் பண்றப்ப ட்ரூன்னு வருது. ஏன்னா 10ம் 5ம் நாட் ஈக்குவல், அதனால ட்ரூன்னு பிரிண்ட் ஆகுது. இவ்வளவுதான் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ்னா. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ, பை பாய்.